வணக்கம். துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு ராகுகதிகளின் பயிற்சி மிகவும் அற்புதத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலே பிறந்திருக்கின்றது. அதாவது 21/5/2025 மே மாதம் வைகாசி மாதம் 7ஆம் தேதி புதன்கிழமையில் விசுவாசு வருடத்தில் பிறந்திருக்கின்ற ராகுகதிகளின் பயிற்சி என்பது துலாம் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருந்து கொண்டிருந்த ராகு பகவான் 5ஆம் இடத்தில், அதாவது மீன ராசியில் 6ஆம் இடமாக இருக்கின்றது. துலாம் ராசிக்கு 5ஆம் இடம் என்பது கும்பராசி. கோயில் கலசத்தில் உங்களுக்கு ராகு பகவான் இருக்கின்ற இந்த ராகு பகவான் குருவின் அனுகிரகத்திலே இந்த பயிற்சியாக இருக்கின்ற காரணத்தினால கண்டிப்பாக நல்ல பலன்களை, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் இந்த டெஸ்டி பேபி என்று சொல்லக்கூடிய இந்த மருத்துவ முறையில் குழந்தை பெற்றுக்கக்கூடியவர்களுக்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கும் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களிலே நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ராகு பவர்ஃபுல் கிரகம் என்று சொல்லக்கூடியவர் இருக்கின்றதும் துலாம் ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய 11வது இடத்தில் கேது பகவான் ராசியாக லக்னமாக இருந்தாலும் 11ஆம் இடத்தில் உபஜயஸ்தானத்தில் இருக்க பெறுகின்றவர்களுக்கு கண்டிப்பாக அந்த காலகட்டங்களில் இந்த 1.5 வருட காலங்கள் துலாம் ராசி லக்னத்தில் உள்ளவர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சிகளிலே கேது பயிற்சி மிகவும் சிறப்பை கொடுக்க பெறுகின்றது. 5ஆம் இடத்தில் திரிகோணத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானால் உங்கள் பூர்வ புண்ணியத்திலே புத்திரஸ்தானத்திலே சிந்தனைகளிலே அற்புதமான சிந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு மட்டுமல்ல, உங்களுடைய பூர்வீக ஸ்தானம் குலதெய்வங்களின் அருள் கிடைக்கின்ற இந்த காலகட்டங்களிலே தெய்வங்களை தரிசிப்பதற்கு ஒரு நல்லதொரு மாற்றங்களை ராகு பகவான் மட்டும் இருந்தால் தெய்வங்களின் அனுகிரகம் கிடைக்கவில்லை என்று சொல்லலாம். ஆனால் இங்கே ஆன்மீக கிரகம் குரு பகவானுடைய பார்வையும் 11ஆம் இடம் என்று சொல்லுற கோயிலின் கலசத்திலே உங்களுக்கு 5வது இடத்திலே துலாம் ராசிக்கு 5வது இடம் என்பது கோயிலின் கலசம் என்று சொல்லக்கூடிய ராசியிலே குரு பகவானுடைய பார்வை பரிபூர்ணமாக கிடைக்கின்றது. குழந்தைகளின் படிப்புகளிலே வெளிநாடு வெளியூர் சென்று படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, வேலை கிடைக்காத நேர்களுக்கும் வேலை கிடைக்க பெறுகின்ற குழந்தைகள் படிக்கின்றதற்கும் நல்லதொரு பலன்களை இந்த ராகு கேது பயிற்சிகள் என்பது 5ஆம் இடம் சிந்தனைகளிலே நல்லதொரு மாற்றம், பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம், குழந்தை பாக்கியங்களுக்காக மருத்துவ முறையில் குழந்தை பெற்றுக்கக்கூடியவர்களுக்கும் குழந்தை இல்லாத நேர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கின்றதற்கும் நல்ல பலன்களை 11ஆம் இடம் ஆசை அபிலாசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஸ்தானத்திலே கேது பகவான் ஞானக்காரகனும் ராகு பகவான் போகக்காரகனும் இருக்கின்ற பொழுது இங்கே கணவன் மனைவிகளிலே நல்லதொரு மாற்றங்களையும் குழந்தைகளிலே ஒரு அற்புதமான உயர்வுகளை நவகரங்களின் சஞ்சாரங்களும் என்பது ஒத்துழைப்பு பவர்ஃபுல்லாக இருக்கின்ற காரணத்தினாலே துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு ராகு கேதுகளின் பயிற்சிகள் பஞ்சமஸ்தானத்திலே 5வது இடத்திலேயே ராகு பகவானும் 11வது இடத்திலே ஆசை அபிலாசை பூர்த்தி செய்யக்கூடிய வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு ஸ்தானத்திலே இந்த சிம்மம் என்பது நெருப்பு ராசியிலே இருக்கின்ற இங்கே ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று தரிசித்து வரவும், கேது பகவான் ஆன்மீக கிரகம் என்று சொல்லக்கூடிய ஒரு கிரகமாகவும், மூத்த சகோதர ஆன்மீகங்கள் அவர்களால் தொடர்புகள் ஆன்மீக சம்பந்தப்பட்ட தொடர்புகள் கிடைக்கின்றது. பொருளாதாரத்திலே உங்களுடைய தொழில் வேலைகளில் இருந்து வருகின்ற வருமானங்களிலே ஒரு உயர்வுகளை கொடுக்கின்ற ஒரு பயிற்சி இந்த ராகு கேது பயிற்சியாக இருக்கின்றது. ராகு கேதுகளை பற்றி சொல்வதற்கு ராகு கேதுகளை சற்று ஒரு சிறு விளக்கங்களை பற்றி சொல்கிறேன். அதாவது ராகு கேதுகளில் பார்க்கடலை கடையும் பொழுது தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடையும் போது ராகு என்னும் சொல்லக்கூடிய ராகு பகவான் தேவனாக உருமாறி இந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையிலே இருந்து உட்கார்ந்து அந்த அமிர்தத்தை தேவனாக, அதாவது ராகுவாக இல்லாமல் தேவனாக உருமாறி இந்த அமிர்தத்தை உண்ணும் பொழுது சூரியனுக்கு சந்திரனும் திருமால் அமரர்களுக்கு அந்த அமிர்தத்தை படைக்கும் பொழுது அவர் சூரியனும் சந்திரனும் திருமாலிடம் சொல்லி விடுகின்றார்கள், ராகு பகவான் அமிர்தத்தை உண்ணுவிட்டான் என்று. அப்பொழுது இந்த அசுரனாகிய பாம்பு அமிர்தத்தை உண்டு விட்டானே என்று திருமால் ராகுவின் தலையை சீவி விடுகின்றார். அப்பொழுது ராகு தலை வேறாகவும் முண்டம் வேறாகவும் விழுந்து விடுகின்றது. ஆனாலும் சாகவில்லையே என்று திருமால் நினைக்கும் பொழுது அந்த திருமால் நினைக்கின்றார், தன்னுடைய அமிர்தத்தை உண்ட காரணத்தினால் ராகு சாகவில்லையே என்று மீண்டும் அந்த ராகுவை உயிர்ப்பிக்கின்றார். அப்பொழுது ராகுவிற்கு மனித தலையையும் பாம்பின் உடலையும் சேர்த்து அவர் ராகு பகவான் உருவாகின்றார். இந்த ராகு கேதுக்களின் அமைப்பு மிகவும் அற்புதத்தையும் பிரமிக்க வைக்கக்கூடிய ஒரு அமைப்புகளிலே நவகிரகங்களிலும் செல்லக்கூடிய ஒரு பிளானட்டு. ராகுவிடம் சூரியன் சரணடைந்தால் கண்டிப்பாக சூரியனை அபேஸ் என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய பவர்ஃபுல்லையும் அவர் எடுத்து விடுகின்றார், தன்னை முழுங்கி விடுகின்றார். சந்திரன் வருகின்ற பொழுதும் சந்திரனையும் முழுங்குகின்றார். இவருக்கு ஆகாத ஒரு எதிரி என்று சொல்லக்கூடிய பவர்ஃபுல் கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் சூரியனையும் சந்திரனையும் முழுங்கக்கூடிய ஒரு தன்மை ஒளி கிரகமாகிய இவர்களையே முழுங்குகிறார். அப்பொழுதுதான் இந்த கிரகண தோஷம் என்று வருகின்றது. இந்த கேது பகவான் சந்திரனிடம் வருகின்ற பொழுதும் சந்திர கிரகணம் கேது கிரகணமாகவும், ராகுவை முழுங்கும் பொழுது ராகு கிரகணமாகவும், இங்கே காலசர்ப்ப தோஷம் என்று சொல்லக்கூடிய
கிரகண தோஷங்கள் என்று அமையக்கூடிய இந்த அமைப்புகளுக்கெல்லாம் இந்த ராகு பகவானாவே அமைய பெறுகின்றார். துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு இந்த கிரகண தோஷங்கள் உள்ளவங்களும், ராகு கேதுகளால் பாதிப்புகள் இருக்கின்றது, ராகு கேதுகள் திசை நடக்கின்றவர்களும், புத்தி நடக்கின்றவர்களும், கல்யாணம் தாமதம் தடைகள் இருக்கின்றவர்களும் திருநாகேஸ்வரம் சென்று இந்த ராகுநாத பகவானை தரிசித்து வர கண்டிப்பாக கல்யாண தடை தாமதங்களிலே உங்களுக்கு அற்புதத்தை கிடைக்கும். அதே சமயத்தில் ராகு பகவானால் புத்திர பாக்கியம், குழந்தை பாக்கியம், தடை தாமதங்கள் இருக்கின்ற நேர்களும் உங்களுடைய பாதங்கள் இந்த திருநாகேஸ்வரம் கும்போணத்தில் அருகில் இருக்கக்கூடிய திரு ராகுநாத பாம்பு பகவானை திருநாகேஸ்வரம் சென்று அவருடைய ஆசீர்வாதம் பெற்று அந்த குளங்களிலே, அந்த விருச்சங்களிலே, ஸ்தல விருச்சங்களிலே உங்களுடைய பாதம் பட்டு வர கண்டிப்பாக உங்களுக்கு தடை தாமதங்கள், கல்யாண வைபவங்கள், வேலை தொழில்களிலே அனைத்துகளிலுமே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற இந்த நவகிரக ஸ்தலங்களுக்கு சென்று வருகின்றவர்களுக்கு சகலவித யோகங்களையும், பாக்கியங்களையும், ஆயுள் விருத்திகளையும், உயர்வுகளையும் கொடுக்கின்ற அமைப்புகளிலே நம்மளுடைய முன்னோர்கள் அங்காங்கே ஸ்தல விருச்சங்களையும் கோயில்களையும் கட்டி வைத்து நம்மெல்லாம் பயனடைய வேண்டிய ஒரு அமைப்புகளிலே இந்த திருநாகேஸ்வரம் என்று சொல்லக்கூடிய அப்பர் சுந்தர திருஞான சம்பந்தர் என்று சொல்லக்கூடிய மூவர் பாடல் பெற்ற ஸ்தலம் என்று சொல்லக்கூடிய சிவஸ்தலங்களிலே மிகவும் உயர்ந்த ஸ்தலம் என்று சொல்லக்கூடிய இந்த திருநாகேஸ்வரம் பாம்பின் ராகு பகவானின் ஸ்தலமாக இருக்கின்ற இந்த ஸ்தலங்களுக்கு சென்று அந்த ராகு பகவானை வழிபட்டு வர உங்களுக்குள்ளே சில வேலை தொழில்களிலே தடை தாமதம், திருமண வைபவங்களிலே தடை தாமதங்கள், வேலைகளிலே இருக்கின்ற புத்திர பாக்கியங்களிலே இருக்கின்ற நேர்களும் அங்கே சென்று திருநாகேஸ்வரம் சென்று அங்கே வழிபட்டு வர, அர்ச்சனை ஆராதனை செய்து வர கண்டிப்பாக உங்களுக்கு மேன்மையான பலன்களையும் உயர்வுகளையும் பெற முடிகின்ற ஒரு அமைப்புகளிலே இந்த ஸ்தலங்கள் நம்மளுக்கு உயர்வுகளை கொடுக்கின்ற அற்புதங்களிலே கொடுக்கின்றது. விருப்பமுள்ள நேர்கள் கண்டிப்பாக திருநாகேஸ்வரம் சென்று இந்த ராகு திசை, ராகு புத்தி நடக்கின்றவர்களுக்கும், இந்த ராகு பயிற்சி நடக்கின்றவர்களும், புத்தி பயிற்சி நடக்கின்றவர்களும் இந்த ராகு பயிற்சிகள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் திருநாகேஸ்வரம் சென்று வழிபட்டு வர கண்டிப்பாக உயர்ந்த நல்லதொரு யோக பலன்களையும், ராகு பகவானால் அற்புதமான யோகங்களையும், அது மட்டுமல்ல இந்த காலகட்டங்களிலே ராகு பகவான் உங்களுக்கு 5ஆம் இடத்தில் இருக்கின்றதும் 4-5 கூடியவர் 6ஆம் இடத்தில் இருந்து 12ஆம் இடத்தில் பார்க்கின்றவர், ஒரு சிலருக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள், லாட்டரி சம்பந்தப்பட்டவர், வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடியதற்கும் இந்த ராகு பகவானே மிகவும் பவர்ஃபுல் கிரகமாக இருக்கின்றது. 11வது இடத்திலே கேது பகவான் இருக்கின்ற பொழுதும் அது மலை சார்ந்த இடம், நெருப்பு ராசியிலே இருக்கின்ற பொழுது வெளிநாடு வெளியூர் இது சம்பந்த ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருகின்றதற்கு தெய்வங்களில் அருள் கடாட்சம் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அற்புதமான இந்த ராகு கேது பயிற்சி என்பது துலாம் ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக கேது 11வது இடத்தில் எந்த ராசி லக்கணமாக இருந்தாலும் இருக்கின்றவர்களுக்கு அவர் அற்புதமான ஆசீர்வாதங்களை, பொருளாதாரத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு யோகங்களை கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலே துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு இந்த ராகு கேதுகளின் பயிற்சி பஞ்சமஸ்தானத்திலே குழந்தை பாக்கியம், டெஸ்ட் பேபி என்று சொல்லக்கூடிய குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மருத்துவ முறையில் குழந்தை பெற்றுக்கக்கூடிய ஒரு அற்புதத்தையும், இங்கே பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்திலே உங்களுடைய அறிவுகளிலே அற்புதமான உயர்வுகளை, போகக்காரகன் என்று சொல்லக்கூடிய ஒரு 5ஆம் இடத்திலிருந்து குருவின் அனுகிரகம் 5ஆம் இடத்திலே இருக்கின்றது. மிகவும் பிரமிக்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதத்தை இந்த ராகு கேதுகள் பயிற்சி என்பது துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு இனி வருகின்ற நாட்களிலே உங்களுக்கு கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலே துலாம் ராசி என்பது இது ஒரு வியாபார ஸ்தலங்களிலே நிறுத்து தராசு சின்னத்தின் அமைப்பு. இது ஒரு காற்று ராசி, குளிர்ந்த காற்றுகளை பற்றி குடிக்கக்கூடிய காலபுருஷத்தின் 7வது இடத்தில் அமையப்பெற்ற இந்த ராசி இலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக அற்புதமான உயர்வுகளை இந்த ராகு கேது பயிற்சிகள் உங்களுக்கு ராகு கேது என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவானுக்கு நண்பராக இருக்கின்ற ஒரு அமைப்புகளிலேயும் துலாம் ராசிக்கு ராகு கேதுகள் நல்ல பலன்களை கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலே இந்த பயிற்சி என்பது, அதுவும் பாக்கியாதிபதி நாளிலே இந்த மாதம் பிறந்திருக்கின்ற காரணத்தினாலே நேர்களுக்கு உங்களுக்கு துலாம் ராசிக்கார நேர்களுக்கு அற்புதத்தை அள்ளி கொடுக்கின்ற ஐஸ்வர்யத்திலேயே உங்களுக்கு கேது பகவான் கொடுக்கின்ற அமைப்புகளில் இந்த பயிற்சி பிறந்திருக்கின்றது. நேர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.